ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பச்சை பயிறு சப்ஜி சப்பாத்திக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட் இஸ் கிரேட். இப்போ வந்து நான் வந்து ஒரு 3/4 கப் பச்சை பயிறு கடையில் கிடைக்கும். வாங்கும்போது இந்த பச்சை பயிறு இந்த கலரில் இருக்கும். பாருங்கள், இதை வந்து நான் ஒரு 6 ஹவர்ஸ் தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சது தான் எடுத்து ஒரு 5 விசில் போட்டு குக்கரில் போட்டு 5 விசில் விட்டு 1 டம்ளர் தண்ணி போட்டு வேக வைக்கணும். பாருங்கள், தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போது வேக வச்சதை நம்ம வந்து ஒரு கரண்டி போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா நெத்தாக இருக்கும் சப்பாத்தியோடு சாப்பிடும்போது. இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கோம். அதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறோம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது தோல் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி அது 2ஆக கட் பண்ணி இப்போ அந்த எண்ணெயில் ஆட் பண்ணுறோம். இப்போது இது நல்லா பொரிஞ்சிட்ருக்கு எண்ணெயில். இந்த ஜீரகமும் வெங்காயமும் பொரியிறது வாசம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப அந்த அரோமா வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த அரோமா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பூண்டு வந்து ஒரு 5 பூண்டு வந்து தோல் எடுத்து வாஷ் பண்ணி நல்லா தட்டி அதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இதுவும் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். பாருங்கள், எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு எல்லாமே. இதோடு நாம் வந்து ஒரு பச்சை மிளகாய் கீறினது, 2 காஞ்ச மிளகாவும் கட் பண்ணதை அதில் ஆட் பண்ணுறோம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், பச்சை மிளகாய் 2ஆக கீரி போட்டது. இது மாதிரி கீரி போட்டுக்கோங்க, நம்ம எடுத்து போட ஈஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. அடுத்து 2 தக்காளி வந்து கட் பண்ணதை அதில் ஆட் பண்ணுறேன். அதுவும் சேர்ந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கிட்டுருக்கு. இப்போ அதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் கோரியாண்டர் பவுடர், அரை ஸ்பூன் டர்மரிக் பவுடர் இப்போது இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதை எடுத்து நம்ம அந்த கடாயிலேருந்து நம்ம வேக வச்ச அந்த பச்சை பயிரோடு ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இப்போது எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், நல்லா கலர்ந்து விடணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலரி விட்டுறோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணணும். நமக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வேகணும் இல்லைங்களா கொஞ்சம், அதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா சப்ஜி தானே நம்ம செய்கிறோம். தண்ணி ஆட் பண்ணால் தண்ணி ஆகிடும். சப்பாத்திக்கு அது சேர்ந்து எடுத்து சாப்பிட முடியாது. அதனால் தண்ணி வந்து அரை டம்ளர் ஆட் பண்ணுங்கள். கொத்தமல்லி தழை அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். கொத்தமல்லி தழை வந்து அதோடு சேர்ந்து வெந்துச்சுன்னா அதோட சத்துக்கள்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் குக்கர்லேயே போட்டு வேக வச்சுருங்க. இப்போது குக்கரோட மூடி எடுத்து 2 விசில் போட்டு வேக வைங்க. ரெண்டு விசில் விட்டுட்டு நல்லா வெந்ததும் இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா குழஞ்சி வந்திருக்கும். குழஞ்சி வந்தால் தானே நம்ம சப்பாத்தி சாப்பிட நல்லாயிருக்கும். இதை வந்து நான் வந்து சப்பாத்தியோட உங்களுக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு சர்வ் பண்ணுறது காட்டுறேன். இப்போ சப்பாத்தியோடு இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.